வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் முன்னான பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் முதல் வாரமான அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாரட் கார்டு ரீடிங் மூலமாக. டாரட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கார்டில் இருக்கக்கூடிய சித்திரம் சொல்லக்கூடிய, அதாவது அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் மூலமாக நம்ம பலனை சொல்கிறது. இந்த பலன்கள் மூலமாக இந்த வாரம் நடக்கும் நடக்காது, சில வேலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரம் நல்ல ஒரு மலர்ச்சியாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு தொய்வு நிலைகள் இருக்குதான்றது தான் நம்ம இந்த டாரட் கார்டு ரீடிங் மூலமாக பலன்களை சொல்ல போகிறோம். இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வார ராசி பலனில் இந்த வாரம் டாரட் ரீடிங் மூலமாக, அதாவது இந்த டாரட்னா என்னென்னா சித்திரம் மூலமாக நம்ம பலன் சொல்கிறது. அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த படத்தின் மூலமாக சொல்லக்கூடிய பலன்கள் தான் டாரட் ரீடிங். இதுக்குண்டான எனர்ஜி லெவலை நம்ம செக் பண்ணுறோம். எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல முதல்லையே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ரொம்ப நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறீங்க. எதிர்மறை எண்ணங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த டாரட் ரீடிங்க்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை இந்த வாரம் கொடுக்க போகுது. ஏன்னா இதில் நம்ம எனர்ஜி லெவல் செக் பண்ணும்போதே நமக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு பாதி கடலை தாண்டின மாதிரி அந்த எனர்ஜியே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய விஷயத்தில் குடும்பத்தில் நிறைய உறவுகளை இழந்து தனி மரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறீங்க. நமக்கு தெய்வம் பிரார்த்தனையை முழுமையாக நிறைவேற்றும்ன்ற மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப எதிர்மறை எண்ணங்களோடு இருந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ நேர்மறையோடு இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு உண்டான சில விஷயங்கள், அதாவது கத்தியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 விதமான கத்திகள் வந்திருக்கு. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு நேர் எதிராகவே அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அவங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள்ன்றது அதிகமாக இருக்குது. அந்த தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக சில விஷயங்களை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறீங்க. அதாவது நமக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் ஒன்று, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரியாக வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை தான் இந்த கார்டு உங்களுக்கு உணர்த்துது. இந்த துலாம் ராசி என்பர்கள் அதுக்கு உண்டான ஒரு தெய்வ பலம் தான். பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு கவசம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் உங்களுடைய அந்த தெய்வ பிரார்த்தனை. அந்த தெய்வ பிரார்த்தனையை முழுவதுமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த ப்ரொடெக்ஷன்றது கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வரும். இந்த காலகட்டம் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நேருக்கு நேராகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க துலாம் ராசி என்பர்கள். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாரட் கார்டோடைய எனர்ஜி லெவலை செக் பண்ணலாம். விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான போராட்டங்களை சந்தித்துட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நாளைக்கு கிடையாது, எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. இவர்களுக்கு இந்த வாழ்க்கை போராட்டம் இன்றைய வாரத்தில் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பண பிரச்சனைகள் தீருமா, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற ஒரு மாதிரியான கேள்விகள் இருக்குது இந்த வாரம் நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதனால தான் இந்த பெண்டுலம் உங்களுக்கு பாசிட்டிவாக சுற்றுது. அந்த பெண்டுலத்துக்கு உண்டான பதில் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இந்த டாரட்டை எடுக்கலாம். இந்த டாரட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக அருமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நான் மனப்பூர்வமாக வைக்கிறேன் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே, இன்றைக்கி நேத்திக்கு கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நிறைய ஒரு போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் மிக அருமையான ஒரு பலன்களை நீங்கள் பெறணும்னு நம்ம தெய்வத்தை வேண்டிக்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பலன் பார்த்திங்கன்னா த டவர்.
இந்த கார்டு வந்திருக்கு. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 2 மனிதர்கள் மேலிருந்து கீழே இறங்குறாங்க. அவங்க ஒரு பெரிய பதவியில், அது பெரிய உயரத்தில் இருந்து கீழே விழறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சித்திரம் இருக்கு. இந்த சித்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய பதவிகளில் பிரச்சனைகள் இருக்குது. யார் யாரெல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த கார்டின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் இந்த வாரத்தில். அதே சமயத்தில் தொழிலில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வச்சிருக்கிறீங்க விருச்சிக ராசி என்பர்கள். அந்த கடன்கள் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கு. தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த சில தொழில் விருச்சிக ராசி அன்பர்களும் கூட இந்த வாரத்தில் சின்ன சின்ன ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். பெரிய இடத்துல இருந்தாலும் கூட அந்த வீழ்ச்சின்றது இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தொழில் அதிபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை. அடுத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைய வைங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். குடும்பம் சம்பந்தமாக சில விஷயங்களில் போராடும்போது அதில் நிறைய ஒரு எதிர்மறையான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதுலேயுமே ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் மூலமாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் சாதிக்க முடியுமா? எந்த லெவலில் உங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக நம்ம இன்னைக்கு கணிச்சு சொல்ல போகிறோம். இந்த டாரட் ரீடிங்க்கு முதல்ல கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்டோடைய எனர்ஜி லெவலில் நம்ம முக்கியமாக செக் பண்ணணும். அந்த எனர்ஜி லெவல் செக் பண்ணும்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய குழப்பமான மன சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஒரு இடத்துக்கு ஒரு முயற்சி பண்ணி சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய விஷயத்தில் நெகட்டிவாக இருக்கிறீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு விடைகள் இந்த வாரம் நமக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஒரு வேலையில் இடமாற்றம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த இடமாற்றத்திற்கு 1008 தடைகள் நமக்கு இருக்குது. இந்த டாரட் ரீடிங் மூலமாக அதற்குண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெண்டுலம் நமக்கு டாரட் ரீடிங்க்கு உத்தரவு கொடுத்துருக்கு. இந்த பெண்டுலம் மூலமாக நம்ம அந்த டாரட் ரீடிங்கில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்ச அந்த விஷயங்கள் நடக்குமா? இந்த விஷயத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் இருக்கான்றதை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி என்பர்கள் நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடியவர்கள். எப்போதுமே ஒரே வார்த்தை ஒரே பேச்சு, இதுதான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. பேச்சை மாற்றி பேசுறது அதெல்லாம் இவர்களுக்கு கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வந்த கார்டு தான் சேமாக வந்திருக்கு. நிறைய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. இந்த மனக்குழப்பமாகப்பட்டது இந்த வாரம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வாரம் சில முடிவுகளை எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். இந்த வாரத்தில் சில இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் அதை செய்யாதீங்க. செய்யாமல் அடுத்த வாரத்துக்கு அதை போஸ்ட்போன் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இன்னும் இந்த அவமானங்களும் அசிங்கங்களும் இந்த வாரம் உங்களுக்கு குறையாமல் இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு கர்ம வினையின் காரணமாக அதாவது தொந்தரவுகள், கர்ம வினைனா நம்ம முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு கோபம் வரும். சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இதெல்லாம் எதனால வருதுன்னே தெரியல மேடம். அது இந்த வாரமும் உங்களுக்கு அப்படியே தொடரும். எதனால தொடருது? உங்களுக்கு அந்த கர்ம வினையின் காரணமாக முன்னோர்கள் சாபம், பெண் சாபம் உங்களுக்கு நிறைய இருக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய முன்னோர்களில் அந்த பெண் சாபமும்
அந்த கர்ப்பிணி பெண்களுடைய சாபமும் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு நிவர்த்திகளை பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தடைகள் மிக அருமையாக நீங்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த ராசி பலன்களில் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த டாரட் ரீடிங்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு உடனே கிடச்சிருமான்ற ஒரு ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜாதகப்படி நம்ம சில தசாபுத்திகளை வச்சு பலன்கள் சொல்லுவோம். அந்த தசாபுத்திகள் பலன் சொல்லும்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி அக்யூரேட்டாக நடக்கும்ன்றது மிக தெளிவாகவும் சொல்ல முடியும். ஆனால் இந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த தசாபுத்தியின் படியும் சொல்ல முடியாது. சில நேரம் மாறும், மாறாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த டாரட் கார்டு ரீட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு இம்மிடியேட்டான தீர்வு. இந்த பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, இதிலிருந்து எப்போ ரிலீவ் ஆகுவீங்க அப்படின்றத கண்டிப்பான ஒரு அக்யூரேட்டான ஒரு தீர்வுன்றது உடனடியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியது தான் இந்த டாரட் ரீடிங். இந்த டாரட் ரீடிங் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.